ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த solenoid valve டியூல் solenoid valve அப்படின்னு சொல்ல போகிறது. இந்த solenoid valve நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மிஷின்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வால்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வால்வ், இந்த டியூல் solenoid valve. இந்த வால்வில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வால்வை வெளியே எடுத்தோடனே இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா 4 அலன் போல்ட் இருக்கும். அந்த அலன் போல்டை அலன்கி வச்சு ஃபஸ்ட்டு கைட்டிக்கிங்க 4த்தையுமே. இதை கழட்டும் போது கரெக்டாக மார்க் பண்ணி பொசிஷனை மார்க் பண்ணி கழட்டிங்க. இவர் கழட்டுறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அதனால் அவர் மார்க் பண்ண மாட்டார். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வால்வை கட்டுறீங்களா பொசிஷனை மார்க் பண்ணி கட்டுங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக திருப்பி மாட்டிங்கன்னா இந்த வால்வு சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஒரு சில நேரத்தில் அதில் இருக்கிற சீலை கூட பிச்சுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வால்வு கட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வால்வை பொசிஷனை மார்க் பண்ணிட்டு கட்டுங்க. இப்போது இந்த 4 ஸ்க்ரூவை கட்டினதுக்கப்புறமா அந்த டாப்பை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும், அந்த டாப் கொஷனை. ஏன்னா அதுலேயே பிரச்சனை இருந்தால் அதை சர்வீஸ் பண்ணலாம். அதை சர்வீஸ் பண்ணுற வீடியோ இன்னொன்று போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வால்வோட சென்டரில் இருக்கிற இந்த சீல், அது மட்டும் இல்லாமல் ரப்பர் சீலும் இருக்குது. அந்த சீல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் கழட்டி எடுத்தது அதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு 2 தனி அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுவும் அலன் போல்ட்டு தான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அலன் போல்ட்டும் நீங்கள் அலன்கி வச்சு ஃபுல்லாக லூஸ் பண்ணி கழட்டிக்கிங்க. இதை கழட்டும் போது மார்க் பண்ணி கழட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதை கழட்டும் போது ஒரு சில ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கும் ரெண்டுத்துலேயுமே. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கீழே செதறாமல் பார்த்து கழட்டிக்கணும். அப்படி நீங்கள் செதற விட்டிங்கன்னா அது எந்தத்தில் இருக்குன்னே தெரியாது. அதை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சீல், அதோட ஸ்ப்ரிங், அதெல்லாமே ரொம்ப சேஃப்டியாக தான் எடுத்து நம்ம வச்சுக்கணும். நீங்கள் வேகமாக கைட்டி தட்டினாலோ இல்லை வேகமாக கைட்டி எடுக்கும் போதோ அந்த ஸ்ப்ரிங் மிஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த ஸ்ப்ரிங் மிஸ் ஆகிட்டாலோ இல்லை ஒரு சின்ன ஓரிங் மிஸ் ஆகிட்டா கூட இந்த வால்வ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த சீல் செட்டெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது உள்ள ஓரிங் போட்ட செட்டும் இருக்கும், சீல் போட்ட செட்டும் இருக்கும். அதை தனியாக அதோட செட்டாக இருக்கும். இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு ஒரு வால்வுக்கான தனி செட்டும், ரைட் சைடு இருக்கிற ஒரு வால்வுக்கான தனி செட்டும் இருக்கும். அதை நீங்கள் கழட்டி தனித்தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஸ்பேரு எதோடு இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வாட்டி கழட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வாட்டியெல்லாம் கழட்டினா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற இந்த பிஸ்டல், அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டர் ராட் அப்படின்னு சொல்ல போகிற அந்த சென்டர் பீஸ், அது எல்லாத்தையுமே நீங்கள் சேஃப்டியாக பார்த்து கழட்டணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கமும் இதோட சீல் செட்டு வந்து இருக்கும். அதை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பொசிஷனில் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் கூட சொல்லலாம். இந்த பொசிஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் திரும்ப மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மாற்றி மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு அட்டாச்மெண்ட்டும் ஒரே லேயரில் ஒரே லைனில் அடுக்கணும். அப்போ தான் இந்த வால்வு வந்து சரியாக ஒர்க் ஆகும். இப்படி இந்த மாதிரி கழட்டிட்டிங்கன்னா இது உள்ள வந்து ரப்பர் சீலெல்லாம் இருக்கும். அந்த ரப்பர் சீலெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கங்க. எதாவது டேமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் டீசல் அப்படி இல்லைனா கரோசின் யூஸ் பண்ணி கூட அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது உள்ள எதாவது டேமேஜ் இருக்கா இல்லை ஓரிங் எதாவது கிழிஞ்சிருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். வெறும் கண்களால் இல்லை அப்படியே பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி கழுவி எல்லாத்தையும் க்ளீனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சீலெல்லாம் எதில் இருந்தோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சிங்கன்னா அதை அதில் க்ளீன் பண்ணி திரும்ப கரெக்டாக அந்த பாட்டில் வந்து அட்டாச் பண்ணுங்கள். பொசிஷனும் பார்த்து போடணும். நீங்கள் சீல் போடும்போது டைரெக்ஷன் மாற்றி போட்டிங்கன்னா ஏர் வந்து நிறைய லீக் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனும் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அதனால் ஒரு பொருளும் கழட்டும் போது முடிஞ்சால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட கட்டிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது உள்ள குட்டியான ஓரிங்ஸ் கூட இருக்கும். அவுட்ரு ஓரிங்ஸ் ஒன்று போடுறாருல, அதே மாதிரி சின்ன ஓரிங்கும் ஒன்று இருக்கும். அந்த ஓரிங்கை நீங்கள் பார்த்து கட்டணும். சப்போஸ் இந்த ஓரிங் மிஸ் ஆகிட்டாலும் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு சில ஓரிங் வந்து கிடைக்கும், ஒரு சில ஓரிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இந்த வால்வை நீங்கள் திரும்ப அசம்பிளே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கழட்டும் போது எப்படி கழட்டினீங்களோ அதை நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு திரும்ப ஒன்றா அப்படியே பார்த்து அசம்பிள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன பார்ட்டு, மைனூட்டான பார்ட்டெல்லாம் நீங்கள் கழட்டும் போது குறிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் அடுத்த வாட்டி திரும்ப மாட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சென்டர் பீஸை உள்ளே வைக்கிறாரில்ல, அந்த சென்டர் பீஸு எந்த பொசிஷனில் வருதுன்றதை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை கழட்டும் போதே வந்து நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சென்டர் ராட் போட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன ரப்பர் புஷ் ஒன்று இருக்கும். அந்த சின்ன ரப்பர் புஷ்ஷை அவரே அந்த சின்ன ரப்பர் புஷ்ஷை டாப் சைடு ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அதேமாரி அந்த சைடு இருக்கிறதுலையும் டாப் சைடு போட்டுக்குங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரப்பர் சீல் ஒன்று வரும்.
அந்த ரப்பர் சீலை போட்டு இன்னொரு சீல் அட்டாச் பண்ண ஒரு பார்ட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கழட்டும் போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். இது இன்னொரு பக்கமும் நீங்கள் மாட்டும் போது சேம் அதே மாதிரி தான் மாட்டணும். இந்த பக்கம் ஒரு சின்ன ரப்பர் சீல் ஒன்று இருக்கும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரப்பர் சீல் இருக்கும். இந்த பக்கம் போகிறத விட அந்த பக்கம் போகிற ரப்பர் சீல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் சீல் போட்டு 2 பக்கமும் வந்து அழுத்தி பார்க்கணும். இந்த சென்டராக இருக்கிற பிளாக் வந்து லாக் ஆகுதா இல்லையான்ட்டு. சென்டராக ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். அந்த ஹோலோட அவுட்ரு ஃபேஸில் தான் இந்த ரப்பர் சீல் வந்து லாக் ஆகணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேக் சைடு இருக்க ஒரு சீல் லாக் ஓரிங் போட்ட ஒரு லாக் ஒன்று இருக்கும். அதான் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். அதை போடும்போது பார்த்து போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி செதிரி கீழே விழுந்துடும். சப்போஸ் செதிரி கீழே விழும்போது அதில் இருக்கிற ஒரு சின்ன ஓரிங் ஒன்று பார்த்தோம்ல, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் இதை மாட்டும்போது ரொம்ப சேஃப்டியாக பார்த்து மாட்டணும். ஒரு பார்ட்டு மிஸ் ஆனால் கூட இந்த வால் ஒர்க்கே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் மார்க் பண்ணி வச்சுருந்த அந்த அடாப்டர் எடுத்து அது மேலே போட்டு போல்ட்டு போட்டு லாக் பண்ணுறீங்க. 2 பக்கமும் வந்து சேமாக லாக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இந்த டாப் சைடு பார்த்தீங்கன்னா பொசிஷனை கரெக்டாக பார்த்துங்க. இந்த பக்கம் ஒரு ஹோலு, அதுக்கப்புறம் 2 இது இருக்குல்ல, அதை பார்த்து கரெக்டாக மாட்டிக்கிங்க. பொசிஷனை பார்த்து மாட்டினா மட்டும்தான் இந்த வால் வந்து சரியாக ஒர்க் ஆகும். அதனால தான் உங்களை கழட்டும் போதே கரெக்டாக பொசிஷனை மார்க் பண்ணிக்கிங்க ஒரு மார்க்கரை வச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த 4 போல்ட்டும் அந்த பொசிஷனில் வச்சு டைட் பண்ணுறீங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா இதோட அசம்பிளி முடிஞ்சுது. இதில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னல. என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்வு வந்து லாக் ஆகிடுச்சுன்னா மிஷினில் ஸ்ட்ரோக்கு கண்டினியூஸாக உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த வால்வு ஸ்ட்ரோக் போடும்போதோ இல்லை இந்த வால்வு வந்து ஆன் பண்ணும்போதோ ஏர் வந்து கண்டினியூஸாக போகும். இது எதனால் பார்த்தீங்கன்னா, இது உள்ள ஒரு ரப்பர் சீல் இருக்க சொன்னல, 2 ரப்பர் சீல். அந்த 2 ரப்பர் சீலில் எது போனாலும் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி ஒரு ரப்பர் சீல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் உயாது. நீங்கள் அழுத்தினோடனே ஒரு இதில் மட்டும் ஏர் போயிட்டே இருக்கும். இந்த டியூல் சொலினாய்டு வால்வு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி சிஸ்டம். இது 2 வால்வும் ஒரே நேரத்தில் ஆன் ஆனால் மட்டும்தான் இதோட அவுட்புட்டு வெளியில் போகும் ஏர். அப்படி இல்லைனா அந்த ஏர் வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளியில் போயிடும். ஒரு வால்வு ஆன் ஆகிட்டு ஒரு வால்வு ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த வால்வுலேருந்து ஏர் வந்து வெளியில் போயிடும். ஒரே நேரத்தில் இந்த 2 வால்வும் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இதோட இன்லெட் போயிட்டு அவுட்லெட் வரும். ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகிட்டு இன்னொன்று ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு டிவைஸ்னு கூட சொல்லலாம். இந்த வால்வு வந்து சரியாக ஒர்க் ஆகணும்னா மிஷினில் கண்டினியூஸாக ஸ்ட்ரோக் உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால் இந்த வால்வில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே அதை அட்டன் பண்ணுங்கள். லைட்டாக பிரச்சனை வந்திருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சில நேரத்தில் யார் நிறைய போயிட்டே இருக்கும், பரவாயில்ல அப்படியே ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டுனா நீங்கள் ஓட்டாதீங்க. சப்போஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த டியூல் சொலினாய்டு வால்வில் பிரச்சனை வந்தால் மட்டும் இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் மிஷின் கண்ட்ரோலில் என்ன தான் பிஎல்சி போட்டு இல்லை ரிலே லாஜிக் போட்டு வச்சுருந்தாலும் அதோட கண்ட்ரோல் எல்லாமே இது இடத்துக்கு போகணும். இந்த இடத்துக்கு போயிட்டு வெறும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மட்டும்தான் இதில் நடக்கும்னு நினைக்காதீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் இல்லைன்னா கூட சீல் லாக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரோக் வியும். அதனால தான் இந்த டியூல் சொலினாய்டு வால்வு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் செக் பண்ணுறப்போ எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே இந்த சொலினாய்டு வால்வில் எல்லாத்துலேயுமே 2 பட்டன் இருக்கும். அதை அழுத்தி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய்.